ஹalleluya சொல்லுங்க போலாம் சத்தமா. ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா உங்களை நேசிக்கிறாரு. உங்களை போல நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி விபிஎஸ் கிளாஸ்ல வந்து இயேசப்பா பத்தி அறிந்து கொண்டு நான் வாழ்ந்தேன். நல்ல பையனா இருந்தேன். ஒரு 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 ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தாராம். அந்த அண்ணன் எங்க அப்பாட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போனாராம். அப்பாட்ட சொத்தெல்லாம் பிரிச்செல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாராம். அந்த அண்ணன் பிடிக்கிட்டு போய் அந்த அண்ணன் ஜாலியா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு கெட்டவங்களோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தாராம். குடிச்சா என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. குடிச்சா என்ன ஆகும்? உடல் கெட்டு போயிடும், இருதயம் அழிவிடும், ஈரல், கல்லீரல், மண்ணீரல், உடல் செய்து எல்லாமே பாதிக்கப்படும். பாதிக்கப்படாதா? அந்த மாதிரி அந்த அண்ணன் கூட நிறைய பேர் சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தாங்களா. குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அண்ணன் காசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சான். என்ன பண்ணார்? அந்த அண்ணன் காசெல்லாம் செலவாகி போச்சான். அப்புறம் அந்த அண்ணன் சாப்பாட்டு கூட வழி இல்லையா. என்ன பண்ணாராம்? சாப்பாடு வழி இல்லாமல் என்ன பண்ணாராம்? திரும்பவும் எங்கள் அப்பாட்ட போகலாமான்னு கெஞ்சி மனசு நோக்கி பார்த்தாராம். எப்படி? எங்கள் அப்பாட்ட. நீங்கள்லாம் அப்பா அம்மா பேச்சு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஆனால் அந்த அண்ணன் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு திரும்ப அந்த அண்ணன் எங்கள் அப்பாட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அழிச்சிட்டாராம். அழிச்சதுக்கப்புறம் அவருக்கு சோத்துக்கே வழி இல்லையா. ரோட்லலாம் பிச்சை எடுத்தாராம். என்ன பண்ணாரா? நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்புறம் அவரு எல்லா காசும் அழிச்சிட்டாராம். ரோட்லலாம் பிச்சை எடுத்தாராம். பிச்சைக்காரன்னா எப்படி இருப்பான்? அழுக்கு எப்படி துணி எப்படி போட்டிருப்பான்? கிழிஞ்ச துணியா போட்டிருப்பானா? அப்படியா? பார்த்துட்டீங்களா? பிச்சைக்காரனை பார்த்தா பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? அந்த அண்ணன் அந்த மாதிரி பிச்சைக்காரன் அளவு போயிட்டு எல்லாமே அழிச்சிட்டாராம். அழிச்சிட்டு எங்கள் அப்பாட்ட திரும்ப ஓடி வந்தாராம். அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் பேச்சை கேட்காம போயிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்பா, என்னை மன்னிச்சிருக்கும் போது எங்கள் அப்பா கட்டி அணைச்சி அவருக்கு முத்தம் கொடுத்து அந்த பிச்சைக்கார உடையெல்லாம் எடுத்துட்டு ராஜ வஸ்திரம் போட்டாராம். இப்படி ராஜா எப்படி இருப்பாரு? நல்லா சூப்பராக அழகான துணி போட்டிருப்பாரா? அப்படி தங்கத்தாலெல்லாம் டிசைனாக தங்கம் போகிறோம் செயின்லாம் போட்டிருப்பாரா? அது மாதிரி அந்த அண்ணன் எங்கள் அப்பாட்ட இருந்து போயிட்டு திரும்ப வந்து அந்த அப்பாட்ட சேர்ந்துட்டாரான். சேர்ந்தோன்னா எங்கள் அப்பா வந்து ராஜ வஸ்திரம் போட்டாரான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அண்ணனை போல அந்த அண்ணன் திரும்ப எங்கள் அப்பா சேர்த்துக்கொண்டு அவனோட பாவ மன்னிப்பாக மன்னிச்சு ராஜ விருந்து வச்சு மக்களுக்கெல்லாம் விருந்து வச்சாராம். அதுபோல தான் நானும் வாலிப பிராயத்தில் பயங்கரமான ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அண்ணனை போல நான் வாழ்ந்தேன். ரோட்டில் தான் நின்றுட்டுலாம் இருப்பேன். நான் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் எவ்வளோ பேர் என்னை கேவலமாக பேசினாங்க. ஆனால் ஏசப்பா நான் அப்படிப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் போனதுக்கப்புறம் ஏசப்பா என்னை சேர்த்து கொண்டாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னை சேர்த்துக்கொண்டு நான்லாம் 29 வயசுல நான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் எத்தனை பேர் தெரியும்? ஃபேஸ்புக் தெரியுமா? இன்ஸ்டாகிராம் தெரியுமா? எல்லாரும் டச் செல் தான் வச்சுக்கிறீங்களா? இருந்தா அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். அந்த அண்ணன் போல நான் பிச்சை எடுத்துறேன். 29 வயசுல வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் பிச்சை எடுத்தேன். பிச்சைக்காரனாக போனேன் நான். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி ஏசப்பாட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் நடந்து போனதுனால தான் அப்பா அம்மா பேச்சை கேட்கல. அப்பா அம்மா பேச்சை கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்ன மாதிரி கேட்காம போயிருவீங்களா? போகக்கூடாது. அப்பா அம்மா பேச்சை கேட்கணும். கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? உங்கள் அப்பா உனக்கு பிடிச்ச என்ன வாங்கி தருவாரு? பிடிச்செல்லாம் வாங்கி தருவாரா? அதே போலதான் ஏசப்பா என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அக்கிரமெல்லாம் மன்னிச்சு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. என் பிச்சை எடுக்கிற வாழ்க்கையை மாற்றினாரு. என் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு லைஃபை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்புறம் எங்கள் அம்மா பேச்சு கேட்காம போனேன். நான் பயங்கரமாக குடிப்பேன். அந்த அண்ணனை போல குடிச்சிட்டு போயிட்டு அழிஞ்சு போனேன். ஆனாலும் ஆண்டவர் ஏசப்பா ரத்தத்தால், உங்களுக்கு எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தால் கழுவி மீட்கப்பட்டு இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுபோல் பைபிளில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பைபிள் கொடுப்பேன் நான். சரியா? எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பா அம்மா கீழ்ப்படிக்க மாட்டீங்களா? கீழ்ப்படிவீங்களா? நல்ல பிள்ளைங்களா எல்லாரும்? உண்மையாலுமே அப்பா அம்மா சொன்னா கேட்பீங்களா? சரி, சின்ன உங்க பெண் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச்லாம் தெரியுமா? குட் டச் பேட் டச்லாம் தெரியுமா, தெரியாதா? குட் டச் பேட் டச் தெரியுமா? தெரியாது. அடுத்த சண்டே விபிஎஸ் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா?
குட் டெசிஷனா பேட் டெசிஷனா சொல்லி தருவாங்க. சரியா? அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். வாரம் இங்கே வந்து சண்டே கிளாஸ் வந்து ஏசப்பா யாரு, உண்மையான கடவுள் யாரு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. சரியா? என் வாழ்க்கையை மாற்றினாருன்னா உங்க வாழ்க்கையை ஏசப்பா மாற்ற நல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வசனம் சொன்னீங்க? கை தூக்குங்க. ஏன் இந்த டீம்லாம் வசனம் சொல்லல? தெரியுமா தெரியாதா? இந்த பாப்பா லேட்டாக அவங்க சொல்லுவாங்க. வசனம் சொல்லணும், வசனம் படிக்கணும், பைபிள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கும். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். இப்போ என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்களும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும், நல்லா படிக்கணும். சரியா? சரியா? உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது யாரு? உங்களுக்கு நீ ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாங்க. என்ன கிஃப்ட்னு தெரியுமா? உலகத்திலேயே விலையேற பெற்றது பைபிள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புக்கு உண்டான ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். தெரியுமா?